ஃபிஷ் குழம்பே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி 1½ கிலோ கிட்ட ஃபிஷ் எடுத்திருக்கோம். அதுக்கு வெங்காயம் அளவு 1 கிலோ கிட்ட எடுக்கணும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் 1 கிலோ கிட்ட ஆட் பண்ணிவிட்டு பூண்டு 20 பல் பூண்டு கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 2 டீஸ்பூன், பெப்பர் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச வரமிளகா 15 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வணங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லித்தூள் 4 டீஸ்பூன் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு 10 சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வணங்கினதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளி கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் அதுவும் குக் ஆகினதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உப்பு, புளி, காரம்லாம் டேஸ்ட் பாருங்கள். இது 3 to 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபிஷ் இதில் சேர்த்துட்டு கலரி விடாமல் உடையாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.